இன்னைக்கு ஜோ கிச்சனில் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஷவர்மாவுக்கு ஒரு வெர்டிக்கல் grill வச்சு பண்ணுவாங்க. இப்போ ஹோம்மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஆல் ஸ்பைசஸ் மிக்சட் ஸ்பைசஸ்னால் இந்த சேஜ், ஆரிகானோ அந்த மாதிரி மிக்சடு ஹர்ப்ஸ் மாதிரி ஒரு ட்ரையாக இருக்கும். அப்புறம் சால்ட்டு. இந்த மிக்சட் ஸ்பைசஸ்லாம் நீங்கள் கடையில் வந்து கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லாட்டி பட்டர் ஏதாச்சும் ஒன்று, அது கூட ஒரு லெமனோட ஜூஸ் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சிக்கன் பிரெஸ்ட் அண்டு சிக்கன் தைஸ் அந்த மாதிரி ஒரு பீசஸ்ஸு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 500 கிராம்ஸ்க்கு மேலேயே இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி அகலமாக வந்து தின்னாக வந்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம வச்சுருக்கிற அந்த மசாலாவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், அதுவும் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனியன் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் மினிமம் அதை மேரினேட் பண்ணதை வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அவனை வந்து 5 மினிட்ஸ் 200 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 200 டிகிரிக்கே வந்து 15 மினிட்ஸ் இதை ஒன் சைடு வந்து நல்லா அவனில் குக் பண்ணணும். இதை நல்லா குக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து அடுத்த சைடும் குக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு குக் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா அதை வடிச்சிட்டு மறுபடியும் அதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி திருப்பியும் 250 டிகிரி செல்சியஸ் ஹை ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வைக்கணும். அப்போ கொஞ்சம் ரோஸ்டடாக இந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் நல்லா ரோஸ்டடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த புஷ்ஷஸ் நைஃப் வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். நல்ல ஸ்லைஸாக வந்து நல்ல ஷவர்மா மாதிரி நம்ம வந்து அந்த ஷேவ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது இன்னும் வந்து உங்களுக்கு முருகலாக வேணும், நல்லா வந்து இன்னும் கிறிஸ்பியாக வேணும், ஒரு 2 டீஸ்பூன் ஒரு ஆயில் வந்து பேனில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் சரி. இதை நம்ம சேலடோடு சேர்த்து சாப்பிட்லாம். யோகர்ட் சாஸ் இல்லாட்டி மயோனைஸ் அது வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ.